ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எரர் ஹேண்டிலிங். ஸோ எரர் ஹேண்டிலிங்கிறது வந்து பைத்தானும் கிடையாது, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா அது அப்படியே எக்ஸிட் போயிடக்கூடாது. ஸோ அது என்ன எரர் வந்துன்னு சொல்லி ஒரு லாக் எழுதணும். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட பைத்தானில் பார்த்தோம்னா ட்ரை எக்ஸெப்ட்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுவே வேறு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம், ட்ரை கேட்ச்னு சொல்லி போடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கான்செப்ட் ஒன்று தான். ஸோ எரர் வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது வந்து எக்ஸெப்டில் போடுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளோட பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு எரரை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு இன்புட்டில் வந்து ஏதாச்சும் இன்புட் வாங்க மாதிரி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஸோ இதை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதை போடுவோம், ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். ஸோ இப்போ டைப் காஸ்ட் பண்ணுறோம். ஸோ வர்ற ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ யூசர்கிட்ட கேட்குறோம், அவங்க ஏஜை வந்து நம்பரில் என்டர் பண்ணணும். சப்போஸ் நம்பரில் என்டர் பண்ணாமல் இருந்தால் எரர் அடிக்கும். இப்போ இந்த எரர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ தான் ஏஜ் கேட்குது. நான் வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு கொடுக்குறேன். 25 கொடுத்தா ஒரு விஷயம்னு சொல்லலை. ஓகேவா, இப்போ அதுவே என்ன பண்ணுவோம், திரும்ப ரன் பண்ணிவிட்டு RAN கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஸோ அது வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி எரர். ஸோ இந்த எரர் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து ப்ரோக்ராம் எழுதணும்னா எரர் வந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி த்ரோ ஆகக்கூடாது. இதுதான் வந்து எக்ஸிட் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம போடுற ஸ்ட்ரிங்கில் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்துருக்குன்னு சொல்லி நம்ம போடுற ஸ்ட்ரிங் தான் பிரிண்ட் ஆகணுமே தவிர்த்து இந்த மாதிரி அது மாதிரி ஒரு எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகிட்டு கோடு வந்து அப்படியே எக்ஸிட் போயிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இதோட இன்டென்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போடுவோம். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்கோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரை ஒரு செமிகாலன் உள்ள நம்ம என்ன போட போகிறோமோ போட்டுட்டு டூடும் போட்டுட்டு எக்ஸெப்ட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட்டும் போட்டு எரர் சும்மா ஏதாச்சும் போட்டு விடலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நான் என்ன பண்ண போகிறேன், சேம் கோடை கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேம் இஷ்யூ ரீக்ரியேட் ஆகாதான் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 22ன்னு போடுறேன், 23ன்னு போடுறேன். ஸோ எந்த இஷ்யூவும் வரல. அகைன் இப்போ RAN போடுறேன்னா எரரும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போது இந்த எரரை நம்ம கேட்ச் பண்ணணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், எக்ஸெப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது EX. ஸோ இப்போ EXும் போட்டு EXில் வரதை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ சேம் ரன் பண்ணுறேன், மறுபடியும் RANனும் போடுறேன். ஸோ இப்போ வர எரர் மெசேஜும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பு, எனக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறேன். அந்த கோடை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டில் போட்டுறேன், டூடும் போட்டு சென்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன். அது எப்படி பண்ணுன்றது அது வேறு கேஸு. ஸோ நம்மளோட கண்டிஷன் இது தான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா எனக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரணும். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா நமக்கு வந்து இது மாதிரி இஷ்யூ வந்து தெரியாமல் இருந்திருக்கும். யூசர் மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து பேசிக்காக வந்து இந்த ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற இப்போ ஜாவா C#லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரை கேட்ச்னு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ ட்ரை எக்ஸெப்டோட லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கொஷின் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.